إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منها رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவதாக. இந்த உலகிற்கு அருள் கொடையாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராகவும் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இறைவனுடைய வேதத்தையும் தூதருடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில் இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக குழுமி இருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் மன்னிப்பும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் இந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்தவர்களாக, நோன்பு நோற்றவர்களாக, பல நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் அருள்மறை திருக்குரான் உங்களுக்கு அருளப்பட்டது. அந்த இறை வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அந்த சத்திய வேதத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த வேதத்தை இந்த ரமலானில் நமக்கு அருளி இருக்கின்றார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளிலும் பல நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். தொழுகையாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றக்கூடிய திக்ருகளாக இருக்கட்டும், பாவ மன்னிப்பாக இருக்கட்டும், இப்படி பல நன்மைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல ஒரு அழகான கட்டளை நமக்கு சொல்லித்தரான். அந்த கட்டளையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே நன்மையை செய்யுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தான தர்மங்களை கொடுங்க, பல நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ் கூடுதலாக என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 2வது வசனத்துல சொல்லும் போது, வதாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நம்பிக்கையிலும் நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். நன்மையான காரியத்தை நாம் செய்யறது மட்டும் இல்ல, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக தொழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதை மட்டும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இன்ன பிற நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதை மட்டும் அல்லாஹ் தனது வேதத்துல சொல்லல. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நன்மையான காரியத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள், நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் உதவி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். யாரெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்தும் நம்ம கட்டளை.
ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை நம்மால் புறம் தள்ள முடியாது. அதையும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த திருமறை குர்ஆனுடைய ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை நீங்கள் மறுக்கிறீர்களா, இந்த உலகத்தில் உங்களுக்கு இழிவும் நாளை மறுமையில் கடுமையான வேதனையும் இருக்கு. யாருக்கு? குர்ஆன ஓரளவு ஏற்றுக்கிட்டு ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை புறம் தள்ளுறாங்கல்ல, முழுவதாக ஏற்றுக்கொள்ளாதவர்களே அல்லாஹ் சொல்லல. குர்ஆனை மறுக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வை மறுக்கிறாங்கல்ல, இதை இறைவேதம் என்று ஒப்புக்கொள்ளாதவர்களை பற்றி அல்லாஹ் அங்க பேசல. அல்லாஹ் எதை பேசுறான்? யார் திருமறை குர்ஆனுடைய ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவு இருக்கிறது, நாளை மறுமையில் கடுமையான வேதனை இருக்குது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா, இல்ல திருமறை குர்ஆனை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டது. இப்ப நன்மையான காரியங்களை செய்வது மட்டுமில்ல, யாரெல்லாம் நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ, இறையச்சத்திற்கு நெருக்கமான காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு கட்டளையை சொல்றான். அப்ப சிந்திச்சு பாரு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், யார் தெரியுமா உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள்? நாம எல்லாம் இன்னைக்கு சொல்றோம்ல, நான் இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ்வை நம்புறேன், வேதத்தை நம்புறேன், தூதரை நம்புறேன், மறுமையை நம்புறேன், சுவனம் நரகம் இருப்பதை நம்புறேன், விதியை நம்புறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நாம் அதுல உண்மையாளர்களாக இருக்கிறோமா? உண்மையாக நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சரியான வார்த்தையா என்பதை அல்லாஹ்வுடைய வேதத்தோட நாம் உரசி பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். 8வது அத்தியாயம் 74வது வசனத்தை சொல்லும் போது, நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோரும் அவர்களுக்கு அடைக்கலம் தந்து உதவுவோரும் இறை நம்பிக்கையாளர்கள், அவர்கள்தான் அதுல உண்மையாளர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கண்ணியமான முறையில் அவர்களுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் 8வது அத்தியாயம் 74வது வசனத்தை சொல்றான். அதுல என்ன சொல்றான்? நீங்கள் நம்பிக்கை கொண்டு நன்மையான காரியங்கள் செய்யணும். அதுல இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த மார்க்கத்தை இந்த பகுதியில நம்மால் செயல்படுத்த முடியல என்ற ஒரு இக்கட்டான நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் செய்யணும். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை சோதனைகளை தாங்கிக் கொள்ளணும். இது போல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் இது போல இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலமும் தரணும், அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். அப்பதான் நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கு, அவர்களுக்கு தான் கண்ணியமான முறையில் அவருடைய உணவு தேவைகள் நிறைவேறும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இப்ப நன்மையை செய்யறது மட்டும் இல்ல, நன்மையான காரியங்களை நம்பிக்கை கொள்றது மட்டும் இல்ல, அது போன்ற காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அதில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக நாம் இருக்கணும், அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இப்ப சிந்திச்சு பாருங்க, நம்முடைய நிலைமை எப்படி, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அல்லாஹ்வை நம்புறோம்னு சொல்றோம், இறை நம்பிக்கையாளர் சொல்றோம், நம்முடைய பண்பு எப்படி இருக்கு? நான் தொழுது வருவேன், தொழுதுட்டு என் வேலை உண்டு, நான் உண்டு, தான தர்மங்களா என்னால முடிஞ்ச செய்யறேன், அதோட என் வேலை முடிஞ்சிச்சு என்று அதோடு கடந்து விடக்கூடியவர்களாக தானே இருக்கிறோம். நன்மையான காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பண்பு நம்மிடத்துல இருக்கிறோம். சில நேரங்களில் நாம் என்ன பண்றோம்னா, நன்மையான காரியங்கள் செய்வர்கள் கூட என்ன பண்றோம், கிண்டல் பண்றோமா இல்லையா? ஒருவர் தொழுகிற சுண்ணத்தான தொழுகையெல்லாம் வந்து தொழுகிற, கொஞ்சம் அட்வான்ஸா வந்துட்டார், சீக்கிரமே ஜும்மாவுடைய தினத்துடைய நன்மை தெரியுமில்ல, விரைவாக வருவதற்கு அதுக்கு உண்டான கூலி, ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, இப்படி ஒவ்வொரு நன்மை நமக்கு தெரியும். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா என்ன பண்றோம், அவரை பார்த்து கிண்டல் பண்றோமா இல்லையா? என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க, நன்மை எதிர்பார்த்து வந்துட்டீங்களோ, ஒட்டக குர்பானி எதிர்பார்த்து வந்துட்டீங்களோ அப்படின்னு கிண்டல் தோணியில நம்ம பண்றோமா இல்லையா? சுண்ணத்தெல்லாம் தொழுதாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு படிக்கு மேல போய் என்ன திடீர்னு சுண்ணத்தெல்லாம் தொழுகிறீங்களே, அதிசயமா இருக்குதே, உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லையே என்று கிண்டல் பண்றோம். அவர் அதோட பள்ளிக்கே வருது. இங்க போனா என்ன பண்ணுவாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, சுண்ணத்தை கூட நிம்மதியா தொழ விட மாட்டாங்க என்று அதை விட்டு விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? ஒரு நன்மையான காரியத்திற்காக களத்துல இறங்கி போராடும்.
சமுதாயத்திற்கு அநீதி இழைக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், நம்ம இறங்கி போறோம்னா உடனே ஒரு பதில் சொல்றோமா இல்லையா? இவங்க எல்லாம் போராடி என்ன ஆயிருப்போகுது? இங்கே போராடினா அமெரிக்கால ஏதாவது போதா, இல்ல ஆப்பிரிக்கால ஏதாவது போதா, பாலஸ்தீனத்துல ஏதாவது நடந்துருமா? இங்கே இவங்க வேண்டா போராடிக்கிட்டு இருக்காங்க. இது தேவையா என்று நாம் என்ன பண்றோம்? ஒரு நன்மையான காரியத்துக்கு குரல் கொடுக்கிறது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஜிகாத் தான சொன்னாங்க. ஒரு அநியாயத்துக்கு எதிராக, அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்கக்கூடிய அந்த குரல் கூட ஜிகாத் தான். அதை ஒருத்தர் செஞ்சா கூட என்ன பண்றது? இதெல்லாம் போராடினா எல்லாம் நடந்துருமா? பாலஸ்தீனத்துல எல்லா பிரச்சனையும் போயிருமா என்றெல்லாம் பேசக்கூடியவர்களா நாம் இருக்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? இந்த ரமலான்ல நோன்பு வச்சிருக்கிறோம், பல நன்மையான காரியங்களை செய்யறோம், அதே நேரத்தில் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யணும். இந்த திருமறை குரான் படி என்னுடைய வாழ்க்கை இருக்குதா? அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை அதுபால இருக்குதா? இல்லைன்னா அல்லாஹ் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். குரானை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ரமலான் வந்துட்டா பாக்குறோம்ல, ஃபுல்லா ஓதிடணும், இரவு முழுவதும் நின்று மொத்த குரானையும் படிச்சிடணும். சமீபத்துல கூட சமூக வலைதளத்துல பார்த்தேன், ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறார், 7 மணி நேரத்துல குரானை ஓதி முடிச்சிட்டார். தொடர்ச்சியா என்ன பண்ணிருக்கிறாங்க, 7 மணி நேரத்துல குரானை ஓதிட்டார் என்று அதை போட்டு அதுக்கு கீழே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று ஓடுது. இதான் மார்க்க நமக்கு சொன்னது. மார்க்க என்ன சொல்லுது? இந்த திருமறை குரானை நீங்கள் படிக்கிறது இல்ல, அதை வாழ்வியல் ஆக்கணும். அதான் முக்கியம். அதன்படி நடக்கணுமா இல்லையா? குரானை படிச்சுட்டு போறதே இப்ப தினத்தந்தி படிக்கிறோம், குங்குமம் படிக்கிறோம், எப்படியோ நாளிதழ் படிக்கிறோம்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. படிக்கணும் என்று நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இது இறைவனுடைய வேதம். இதுல அல்லாஹ் நமக்கு பல போதனைகளை, அறிவுரைகளை நேர்வழியே நம்ம கொடுத்துருக்கோம். இதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? வாழ்க்கையை நாம் மாற்றி இருக்கிறோமா? கடந்த ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் நம்ம இடத்துல வித்தியாசம் இருக்குதா? அது பார்க்கணுமா இல்லையா? போன ரமலான்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த 30 நோன்பு 29 நோன்பு வச்சுட்டு திருப்பி அதே பலநிலைக்கு இருந்தா என்ன பிரயோஜனம்? இதான மற்ற சமுதாயத்தினர் பண்றாங்க. ஒரு மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இறைவனுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்கன்னா அதை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, பழைய நிலைக்கு மாறிடுவாங்க. இதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்தா இதனால என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. நாம் பசித்திருப்பதனால், தாகித்திருப்பதனால் அல்லாவுக்கு ஏதாவது தேவை இருக்கிற? இப்ப இவங்க எல்லாம் இந்த மாதம் முழுவதும் ரொம்ப இருக்கிறாங்க, அல்லாவுடைய கஜானா நிரம்பிடும், ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்துல சாப்பிடுறோம், அல்லாவுடைய கஜானா ஏதாவது குறைய போதான்னா கண்டிப்பா இல்லை. அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன், அல்லாவுக்கு எதுவும் இல்லை. அப்ப எதற்காக இந்த நோன்பு என்பதை நாம் உணர்ந்து பார்க்கணும். இது நம்முடைய வாழ்க்கையை மாத்திருக்கிறார். நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு பல அழகான வழிகளை காட்டுறாங்க, எளிமையான வழிகள். இதை நீங்கள் செய்தாலே என்னது, நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க என்ற செய்தியை திருமறை குரானிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள்ல நாம் பல இடங்கள்ல பார்க்கணும். முஸ்லிம்ல 3848வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் போருக்கு போறார். போருக்கு போறது என்பது எவ்வளவு கஷ்டமான விஷயம். நம்ம பிக்னிக் போற மாதிரி விஷயம் கிடையாது தானே. போர் என்பது என்னது, தன்னுடைய உயிரை துறப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய ஆசபாசங்களை எல்லாத்தையும் துறந்து போறது தானே போரு. சும்மா நம்ம போராட்டத்துக்கு போற மாதிரி இருக்கிற விஷயமா அது இல்ல. போருக்கு போனா ஒண்ணு உயிரோட வரலாம், இல்ல உயிரை போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? கை கால்களை இழக்கலாம், என்ன வேணாலும் இல்ல. அந்த மனதைரியம் வந்ததுன்னா எவ்வளவு சிரமம். அதுக்கு எப்படி இருக்கணும், கொள்கை எப்படி இருக்கணும்? அப்படி ஒருத்தர் போருக்கு போறார். இன்னொருத்தர் என்ன பண்றார், அவருக்கு போக முடியாத சூழ்நிலை, போருக்கு போறவருக்கு உதவி செய்யறார், அவருக்கு தேவையான ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி தரார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த போருக்கு போறவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை யாருக்கு, போருக்கு போகாமலே அதற்காக வாகனம் ஏற்பாடு பண்ணி தரார்ல, உதவி செய்யறார்ல. ஷஹீதானா அதோடைய அந்தஸ்து வேற, மௌத்தாயிட்டார்னா அது வேற. போருக்கு போறதுக்கு ஒரு நன்மை இருக்குல்ல, அதுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை யாருக்கு, போருக்கே போல ஆனா உதவி செய்யறார், ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி தரார், அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லீம்ல 3848வது செய்தியா பார்க்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு உயிரை துறப்பதற்காக போறார், இன்னொருத்தர் என்ன பண்றார், வாகனத்தை ஏற்பாடு பண்ணி தர போறார்.
ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? இருவருக்கும் அதே கூலியை கொடுக்குறான். அப்ப பாருங்க, நன்மையான காரியத்திற்கு உதவி செய்வதில் கிடைக்கக்கூடிய பலனை பாருங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் போருக்கு அல்லாஹ்வின் பாதையில் போறார், அவருடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போறார். அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிறீங்க. நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தோட வாழ்றீங்க, உங்க வேலையெல்லாம் பாத்துக்கிறீங்க, வியாபாரத்தை பாத்துக்கிறீங்க. கூடுதலா என்ன பண்றீங்க? அவருடைய குடும்பத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ, போருக்கு போனார்ல, அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே அளவு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க, இல்ல யாருடைய நன்மையும் எந்த குறையும் ஏற்படாது. போனவருக்கு குறைஞ்சிரும், இவருக்கு கொடுக்கறதுனால அப்படி கிடையாது. எல்லாருக்கும் அல்லாஹ் முழுமையா கொடுப்பான். எதுக்காக? ஒரு நன்மையான காரியத்துக்கு உதவுனதுக்காக. இன்னைக்கு உதவுறோமா? அந்த சிந்தனை நமக்கு வருதா? ஒரு நன்மையான காரியம் என்று தெரிந்தால் இந்த பக்கம் ஓட தானே பாக்குறோம். இதுக்கு வேற நாம என்ன பண்ணோம்? அவங்க பாட்டு ஏதாவது கேட்பாங்க. யாருக்காக கேட்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. அவர்களுக்காக கேட்டால் அதற்காக நீங்கள் வருந்தலாம், அதுக்கு கூட நீங்க தர்மம் செஞ்சுட்டு போலாம். கேட்கிறது யாருக்காக? ஒரு நன்மையான காரியத்தை. அதுல நாம உதவி செய்யறோமானா கிடையாது. அதுல 1000 குறைகளை, 1000 அதுல இருக்கக்கூடிய தவறுகளை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப நன்மையான காரியங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில 2065வது செய்தி. ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க? தன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய மீதமான உணவு, தன்னுடைய குடும்பத்துக்கு போதமான உணவு போக மீதம் இருக்குல்ல, அதை தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். அதானே பண்றோம். இப்போ வச்சு ஒரு வாரம் கெட்ட பிறகு என்ன பண்ணுவோம்? சரி கெட்டு போச்சு, தூக்கி போட்டுருவோம். நடக்குதா இல்லையா? பாதியை சாப்பிடுறோம், பாதியை வேஸ்ட் தானே பண்றோம் நம்ம. இன்னைக்கு அவங்க நாட்டுல பாக்குறோம், உணவில்லாமல் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில தன்னுடைய உயிரை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றோம்? அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை வீணாடிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. விதவிதமா சாப்பிடுறோம். இஃப்தாருடைய நேரத்திலும் சஹர் நேரத்திலும் பல பொருட்கள் இருக்கு. எதை சாப்பிடுறதுனே தெரியல. சாப்பிட முடியாத அளவிற்கு மகரிப் தொழுக குனிஞ்சா என்னாவது சஜ்தால எல்லாம் வந்து தொண்டையில் நிக்கிறா இல்லையா? அந்த அளவுக்கு அல்லாஹ் அருள் கொடை நம்ம கொடுத்துருக்கான். அதெல்லாம் மறந்துடுறோம், அவனுக்கு நன்றி செலுத்த மறந்துடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மீதமான உணவை தானம் தர்மம் செய்யறாங்க. நல்ல உணவு, நம்ம சாப்பிட முடியாது, கெட்டு போனதுக்கு கூடாது, பாவம் அது. மாறாக நல்ல உணவை கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன நன்மை தெரியுமா? அந்த பெண்மணிக்கு அதுக்கு உண்டான கூலி இருக்கு. அந்த பொருளாதாரத்தை ஈட்டுறாருல, சம்பாதிக்கிறாங்களே, அந்த குடும்ப தலைவருக்கும் அதுல நன்மை இருக்குது. சில குடும்பங்கள கணக்கு வழக்கு எழுதுவாங்கல்ல, கருவூல காப்பாளர்கள், அக்கவுண்டன்ட், இந்த மாதிரி இருக்குல்ல, எந்த ஒரு நன்மையான காரியத்துக்கு நம்ம நினைக்கிறோம், எவனா வந்துடுறான், ஏதாவது கேட்கிறான், நம்ம கொடுக்குறோம், இது வேற எழுதணும்னு நினைக்கிறோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மீதமான உணவை கொடுக்குறாங்க, அதுல அவங்களுக்கு நன்மை, அதை சம்பாதித்த அந்த குடும்ப தலைவருக்கு நன்மை. இதை கணக்கு வழக்கு எழுதுறாங்களே, அவங்களுக்கு ஏங்க கொடுக்கணும்? அவர்களுக்கும் அதே அளவு நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு நன்மையான காரியத்தை அவர் பதிவு செய்கிறார், அதற்கும் என்னது அதே அளவு நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு வலியுறுத்திருக்காங்க. இதை விட யார் கொடுப்பா? நாம செய்வோமா? நாம இதை மாதிரி நன்மை கொடுப்போமா? யாருக்காவது கிரெடிட் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கொடுக்குதா இல்லையா? எவ்வளவு நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்பு, அதை நாம சரியா பயன்படுத்துறோமா என்று சிந்திக்கிறது பார்க்கணும். அதே போல நன்மை செய்யறது இல்லை, நன்மைக்கு பரிந்துரை செய்யறதே நன்மை. அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்கு சஹாபாக்கள் வருவாங்க, தேவையுடையவங்க வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நமக்கு தெரியும், ஒரு எளிமையான தூதர், ஆடம்பரம் கிடையாது, பகட்டு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாதிரி, அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாதிரி பெரிய பந்தாலாம் கிடையாது. மக்களோட மக்களா இருப்பாங்க. வந்து கேட்பாங்களா, ஐயுக்கும் முகமது, முகமது யார்? உடனே அங்க இருக்கிறவங்க, வாங்க கூப்பிட்டு போறேன் என்று கூப்பிட்டு போய் இவங்கதான் முகமது என்று சொல்லி விடுவாங்கல்ல. அதற்கு என்ன நன்மை தெரியுமா? அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்த நபருக்கு ஏதோ உதவி செய்வாங்கல்ல, அதுல இந்த அடையாளம் காட்டினாங்களே, இவர் தாங்க முகமது, இவர் தான் அவரு, போய் பாருங்க என்று அந்த ஒரு பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கல்ல, அவருக்கும் அதே அளவு நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் தான் கொடுத்தாங்க.
ஜக்காத்துடைய பணத்தை தான் கொடுத்தாங்க, பொருளாதாரத்தை கொடுத்தாங்க. அது யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தூதரை கிடைக்கும். கூட இவர் என்ன பண்றாரு, ஒரு பரிந்துரை செய்யறார். போய் பாருங்க, இவர்தான் நம்ம முகமது. இது நம்ம வாயிலிருந்து வருதா? யோசிச்சு பாருங்களேன். பாய் என்னெல்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. எதுக்கு? நன்மையான காரியத்துக்கு ஒரு 4 பேரை காட்டுக்கு பாய், ஒரு பரிந்துரை செய்யுங்க, அல்லாஹ் கூலியை கொடுப்பான். நமக்கு கேட்டாதாங்க நாம வெக்கப்படணும். நம்முடைய தேவையில் நமக்கு பொருளாதாரம் இல்ல, கஷ்டத்துல இருக்கோம், நெருக்கடியில இருக்கிறோம், நமக்கு யாசகம் கேட்கதான் நமக்கு வருத்தப்படணும், வெக்கப்படணும். நாம எதுக்கு வெக்கப்படுறோம்? நன்மையான காரியத்தை செய்யறதுக்கே வெக்கப்படும். இப்ப நம்ம நன்மையை நிறைய செஞ்சு வச்சிருக்கோமா? அல்லாஹ்வுடைய கருணை வானாமா? நாளை நன்மை வானாமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நாளை அவருடைய கைகள்ல ஏடுகள் கொடுக்கப்படும். கையில அல்லாஹ் ஏடு கொடுப்பான். சிலருடைய ஏடுகள் அவருடைய வலது கரத்தில் கொடுக்கப்படும், சிலருடைய ஏடுகள் அவருடைய இடக்கரத்துல கொடுக்கப்படும். அதை வாங்கிட்டு வலது கரத்துல வாங்கினவன் என்ன பண்ணுவான், நான் வெற்றி பெற்றுட்டேன், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். என்னுடைய ஏடை பாருங்க எல்லாரையும் போட்டு சொல்லுவாங்களாம். ஏன்? அவர்கள் செய்த அனைத்து நன்மையும் அதுல இருக்கும். அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடுக்கிறான் என்று அதை காட்டுவாங்களாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இடது கரத்துல ஏடுகளை வாங்கிட்டு, இது என்னடா ஏடு, இந்த நாளை நான் சந்திக்காம இருந்திருக்கலாமே, நான் செய்த எல்லா தீமையும் அதுல இருக்குது, ஒண்ணு கூட விடலையே. அந்த நேரத்துல மனுஷன் சொல்லுவானா, என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கலையே, பணம் பணம் ஓடுனேன், பெரிய செல்வந்தனா இருந்தேன், பெரிய செல்வாக்குள்ளவனாக, அதிகாரம் படைத்தவனாக, ஆட்சி படைத்தவனாக நான் இருந்தேன், இது எதுவும் இன்னைக்கு பயனளிக்கலையே. அல்லாஹ் ஏடை என் கையில கொடுத்துட்டானே. இந்த ஏடு எப்படி இருக்குமா? 99 ஏடுகள் கொடுக்கப்படுமா. ஒரு ஏட்டுடைய தன்மையை நாம் உணரணும்னா, மகேஸ்வருடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் இருக்கும்ல, நம்ம பாக்குற தூரம். இப்ப இங்க அடைச்சலா இருக்குது, ஓப்பன் கிரவுண்ட், எவ்வளவு தூரம் பார்ப்போமோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஏடு இருக்குமா. பாத்துக்கங்க, 99 ஏடுனா எப்படி இருக்கும்? நாம் செய்த நன்மைகள் அதிகமாக இருந்தால் வலதுகரம், நாம் செய்யக்கூடிய தீமைகள் அதிகமாக இருந்தா என்ன, இடதுகரம். அப்ப நன்மை நமக்கு வேணும் இல்ல, நன்மையை நம்ம போட்டி போடணுமா இல்லையா? என்னென்ன வாய்ப்பு எல்லாம் கிடைக்குதோ, எளிமையான முறை கிடைக்குதோ, நம்ம ஓடணும். அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பரிந்துரைக்கு நன்மைங்க. ஒரு வாகனத்துக்கு கேட்டு வர அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அன்னைக்கு வாகனம் இல்ல சொல்றாங்க, எந்த வாகனம் இல்ல, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் வர வர கொடுத்துருவாங்க. உடனே அங்க இருக்கிற இன்னொரு 3வது நபர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை, எனக்கு ஒரு நபரே தெரியும், அவருக்கு இவர்கிட்ட கூட்டு போனா வாகனம் ஏற்பாடு பண்ணி தருவார். ஒரு வெயிட்டான ஆள் இருக்கிறார், நம்ம பாசையில சொல்லணும்னா, அவர்கிட்ட கூட்டு போனா என்ன பண்ணுவாங்க, ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி தருவாங்க. வாகனம் என்பது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு குதிரையோ கழுதையோ ஒட்டகமோ என்பது பெரிய பொருளாதாரம். அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு, நான் கூப்பிட்டு போவா, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி அளிக்கிறாங்க. அவரும் கொண்டு போய் விடுறாரு, அதுக்கு உண்டான வாகனத்தையும் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொல்றாங்க, வாகனம் கொடுத்தாருல, அவருக்கு அல்லாஹ் ஒரு கூலி கொடுப்பான்ல, அதே அளவு கூலி உங்களுக்கு இருக்கு. எதுக்கு? அழகான பரிந்துரை. என்ன பண்ணாரு அவரு? சொத்தை கொடுத்தாரா, வாகனத்தை கொடுத்தாரா, ஒட்டகத்தை கொடுத்தாரா, குதிரையை கொடுத்தாரா? ஒண்ணு இல்ல, ஒரு அழகான பரிந்துரை. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு நபரை தெரியும், நான் கொண்டு போய் விடுறேன், அவர் ஏதாவது செய்வாங்க. இதை நம்ம வாயில வருதா? செய்யறோமா? வாங்க பாய், எனக்கு ஒரு 4 பேர் தெரியும், நன்மைக்காக தானே. இன்னைக்கு அனாதைகள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடையவர்களாம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல பணிகள் நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். போய் பாருங்க, ஒரே ஒரு நாள் மீஞ்சூர் போய் பாத்தீங்கன்னா தெரியும். கையை பிடிச்சுக்கிட்டு அழுகுறா, பிரார்த்தனை செய்யறவங்களுக்காக, எங்களுக்கு எதுவானா. இப்பதான் நம்ம தேடி ஓடுறோம் பொருளாதாரத்தை. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எதுவானா எங்களுக்கு, இப்போ வந்து பார்த்துட்டு போகிற, கையை பிடிச்சு அழுகக்கூடிய நிலைதான். நமக்காக பிரார்த்தனை செய்வாங்களா இல்லையா? நாம் செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது எதுக்காக செய்யறோம்? சுயநலம் தானே. நாளை மறுமையில இதற்குண்டான கூலியை நாம் பெறணும், அதான நோக்கம். வேற ஏதாவது நோக்கம் இருக்குதா? இல்ல ஒரு 2 சீட்டு வாங்கலாம், இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, போய் டிஎம்கேல நின்றா, ஸ்டாலின் போய் நின்றா ஒரு 2 சீட்டு கொடுப்பார், அதுக்காக ஓடுறோம் நம்ம. அதுக்கு ஓடுனா அசிங்கம், அது இந்த உலக வாழ்க்கை. நாம அதுக்கு ஓடலைங்க. நாம் ஓடுறது எதுக்கு? அல்லாஹ்வின் பாதையில.
அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்கிறோம், படைத்த ரப்புல் ஆலமீனோட நாம் வியாபாரம் செய்கிறோம், ஒரு நன்மையான காரியத்துக்கு நாம் உதவி செய்கிறோம். அவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். அல்லாஹ்வின் பாதையில் இந்த ரமலான் மாதத்துல உங்களுடைய பொருளாதாரங்களை, குறிப்பாக இந்த முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், இஸ்லாமிய கல்லூரி நடக்குது, இன்னைக்கு எத்தனையோ விவாதங்கள் நடக்குது, பொதுக்கூட்டங்கள் நடக்குது, தர்பியா நடக்குது, எம்ஐசி ஸ்டூடெண்ட் வச்சுதான் நம்ம பண்றோம். இதெல்லாம் எதுக்காக? நமக்கு ஏதாவது கிரேட் கிடைக்கணுமா? ஏதாவது கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னா திட்டுதான் வாங்குறோம். சோதனைகள் தான், பல பேர் திட்டுறாங்க, வந்துட்டாங்க ஏதாவது ஒண்ணுவாங்க, பரவாயில்ல திட்டிட்டு போங்க, நன்மை தானே, அதுவும் திட்டிட்டு போங்களே, நன்மை தானுங்க அது. எதுக்காக ஓடுறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. இந்த குர்ஆன் ஹதீஸை சொல்றதுக்கு இவனுங்க கூட்டு வாங்கிக்கலாம், எளிமையான திருமணம் நடத்துறோம். ஆனா இவங்க கூப்பிட்ட பொதுக்கூட்டம் எல்லாம் மக்கள் வராங்க, இதுவும் அதுவும் தான். அது தாவா. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேரில் மக்களை திரட்டி இருந்தாங்களே, அது தாவா. அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டத்தை எளிமையா நடத்தணும் சொல்லிதான் எளிமையா நடத்துவோம். ஒருத்தரை வச்சு நடத்துங்க, 2 பேரை வச்சு நடத்துங்க, 10 பேரோட நிறுத்திக்கோங்கன்னா நடத்துவோம். திருமணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தடை வச்சிருக்காங்க, எளிமையான திருமணம்னு. அதை நம்ம எடுத்து சொல்றோம், யார் பிரச்சனை இல்லை, எதை சொன்னாலும் கவலை இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றோம், யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் சொல்லும் போது பிரச்சனை வரதானே செய்யுது, நெருக்கடி வரதானே செய்யுது, நம்மளை டார்கெட் பண்ணதானே செய்யறாங்க. இருந்தாலும் எதற்காக சொல்றோம்? நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர் ஆகணும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவர்கள் ஆகணும். அதுதான் நம்முடைய இலக்கு என்பதற்காக அல்லாஹ்வின் பாதையில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சொல்லக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்கணும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரல்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல நிறுவனங்கள் நம்ம நடத்திட்டு இருக்கோம். முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், இஸ்லாமிய கல்லூரி, இஃப்லு மதரசா, திருமறை குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய இஃப்லுக்கு அந்த ஹாஃபில்களை உருவாக்கக்கூடியது, இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு, ஆண்கள் பெண்களுக்கு நாம் என்ன பண்றோம், அவர்களுக்கு தூய்மையான இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய வேலையை, அவங்களுக்கு தேவையான திருமணம், அஃபடவிட்டு, சுண்ணத்தை, இதெல்லாம் பண்ணி கொடுத்துக்கூடிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பணிக்குண்டான பொருளாதாரத்தை, ஜக்காத்தை ரமலான்ல தான் மாநில தலைமையின் சார்பாக வசூல் செய்கிறோம். அவங்களுடைய பொருளாதாரங்களே அதிகமான பொருளாதாரம் அல்லாஹ் கொடுத்திருக்கான், அதை தாராளமாக வழங்குங்க. தெரிந்த நபர்கள், உறவினர்கள், இவரிடத்துல என்ன பண்ணுங்க, இது சம்பந்தமாக சொல்லுங்க, நோட்டீஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக தென்சென்னை மாவட்டம் சார்பாக அல்புஷ்ரா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியை நாம் நடத்திட்டு இருக்கோம். கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 5ஆம் ஆண்டை எட்டி இருக்கிறோம். இதுல ஒரு 15-20 ஆலிமாக்களை ஒவ்வொரு வருடமும் நாம் உருவாக்கும். இதனுடைய நோக்கம் நமக்கு தெரியும். பல சிரமங்களுக்கு மத்தியில சென்னையில வைத்து நம்ம என்ன பண்றோம், டேஸ் ஸ்காலரா காலைல 9:30 மதியானம் 1 வரைக்கும் நம்ம நடத்துறோம். ஷேக் தாவூத் தெருல, திருவல்லிக்கேணில. நோக்கம் என்னன்னா, நீங்க பாக்குறோம்ல, நம்முடைய பெண்கள் புர்கா போட்டுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல எந்த மாதிரி வழிகாட்டின் பக்கம் போறாங்க, அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, இந்த ஊர்ல நடக்காத நான் பண்ணிட்டேன், மது பாட்டில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, புர்காவை போட்டுக்கிட்டு நடக்குதா இல்லையா? இந்த மாதிரி வழி தவறி போயிடக்கூடாது என்பதற்காக நாம் என்ன பண்றோம், இந்த அல்புஷ்ரா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியை 1 வருட கோர்ஸ் நம்ம நடத்துறோம். அதோடைய ஆரம்பம் இன்ஷா அல்லாஹ் ஜூலை மாதம் 7ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். 5ஆம் ஆண்டு தொழில் தொடக்கம். அதுக்குண்டான விண்ணப்பங்கள் மாவட்ட அலுவலகத்துல கிளை நிர்வாகிகளும் நீங்க தொடர்பு கொண்டா என்ன பண்ணலாம், நம்ம அதுலயும் நம்ம சேர்க்கலாம். இது போன்ற நன்மையான காரியங்கள் கிளையின் சார்பாக எவ்வளவு பணிகள் செய்யறாங்க, இஃப்தாருடைய நிகழ்ச்சி, மற்ற நிகழ்ச்சிகள், தாவா பணிகள், அதே போல இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், இனிய மார்க்கம், எஸ்ஐஆர் கேம்ப் வரைக்கும் நம்ம நடத்துறோம். எதுக்கு நடத்துறோம்? எஸ்ஐஆர் கேம்ப்னால என்ன, நம்ம மக்கள் ஓட்டுரிமை இழந்துடக்கூடாது, ஓட்டு போடக்கூடியவர்களாக, ஏன்னா அவங்க டார்கெட்டே யாருன்னா நம்முடைய ஓட்டுகளை இல்லாம ஆக்கணும், குடியுரிமை அற்றவர்களாக, அகதிகளாக ஆக்கணும். அதற்காக கேம்ப் நாம் நடத்துறோம். நம்முடைய வேலைகளை விட்டுட்டு கிளை நிர்வாகமும் சரி, நிர்வாகிகளும் சரி, அதற்குண்டான பொருளாதாரமும் சரி போட்டு எதற்காக செய்யறோம்னா அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. அப்ப அதை நாம் நினைவில் கொண்டு என்ன பண்ணோம், நம்முடைய நன்மையான காரியங்களுக்கு எதெல்லாம் நன்மையோ, எதெல்லாம் அல்லாஹ்வுடைய இறையச்சத்துக்கு நெருக்கமான காரியங்களோ
அதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களை தாராளமா வழங்குங்க. கிளை நிர்வாகிகள் இருப்பாங்க, ஜக்காத்து நன்கொடை கொடுக்கக்கூடிய அவங்க கிட்டே கொடுக்கலாம். அதுபோல் கிளைப்படிகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் அருள் செய்யக்கூடியவனாகவும் அவனுடைய கருணையின் மூலமாக தான் நாளைக்கு மறுமையில போக முடியும். நாம் செய்யக்கூடிய அமல்கள், இரவெல்லாம் நின்று வணங்கிட்டேன், தொழுதுட்டேன், ரமலான்ல நோன்பு வச்சுட்டேன், இதனாலெல்லாம் நாளைக்கு மறுமையில யாரும் போயிட முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்கல்ல, நீங்களுமா அப்படின்னு கேட்கும்போது நானும் தான். அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் யாரும் போக முடியாது. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய கருணையை பெறக்கூடிய நன்மக்களாக இது போன்ற நன்மையான காரியங்கள்ல ரமலான்ல அல்லாஹ்வுடைய தூதர் வீசுகின்ற காற்றை விட வேகமா செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, நன்மையான காரியங்களுக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை தாராளமாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டு ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.